என்னதான் கப்பல் கடல்லே இருந்தாலும் அது கடல்ல இருக்கிற தண்ணியை தனக்குள்ள அனுமதிக்கிற வரைக்கும் அது முழுகிறதே இல்லை. இப்போ ஏன்டா இவன் இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் இந்த மாதிரி தாங்க. நம்மை சுற்றி 1000 விதமான நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் நாம் எப்போ அந்த நெகட்டிவிட்டியை நமக்குள்ளே அனுமதித்து அதை நமக்குள்ளேயே தக்க வைக்கிறோமோ, கப்பல் எப்படி முழுகி போகுதோ, நாமும் நம்முடைய மனநலன் பாதிக்கப்பட்டு ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாவோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு நெகட்டிவான என்வாயர்மெண்ட்டில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களை சுற்றியான நெகட்டிவான பீப்புள் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? உடனே அந்த என்வாயர்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அதை நமக்குள்ள அவங்க பேசுகிற பேச்சுக்களையோ, அவங்க சொல்கிற கமெண்ட்ஸையோ, அவங்க சொல்ல கிரிட்டிசிசம்ஸையோ நாம் அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனநலனும் நிச்சயமாக பாதிக்கப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரியான ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில் இருந்தாலோ, நெகட்டிவான பீப்புள் மத்தியில் நீங்கள் இருந்தாலோ, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுடைய மனநலனை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். தேங்க்யூ.